அங்க எல்லாரும் வேலுக்கு பூஜை செய்ய காத்துட்டு இருக்காங்க. வேலுக்கு பூஜை செஞ்சாதான் அங்க 9 ஜோடிங்க கல்யாணம் நடக்கும். ஐயோ, இப்ப வைரவேல் காணோம்னு சொன்னா என்ன ஆகும்? எல்லாரும் என்னதான் கேட்பாங்க? கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவ்வளவு பெரிய வைரவேல் எப்படி தொலையும்? பாக்ஸ் எல்லாம் நான் மூடி வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. ஆனா வைரவேல் மட்டும் எப்படி காணாம போச்சு? பீரோவை பூட்டி சாவியை நான் தான் வச்சிருந்தேன். இப்ப வந்து திறக்கும் போது கூட பீரோ பூட்டி தானே இருந்துச்சு. பெட்டி கூட இருக்கு. ஆனா பெட்டிக்குள்ள இருந்த வேல் மட்டும் காணோம். கடவுளே. மகா, இதோ வரேன் தாத்தா. ஷூ, சாதாரண வேலா இருந்தா கூட பரவாயில்ல. இது பரம்பரை வைர வேலு. அது காணோம்னு சொன்னா ஐயோ, அதுவும் இந்த கல்யாணத்துக்கு வைரவேல் ரொம்ப முக்கியம். அது இப்போ இல்ல. இப்ப காணாம போச்சுன்னு தெரிஞ்சா ஐயோ கடவுளே, நடக்க போறத நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அத்தனை பேர் இருக்கும்போது உன்னை நம்பி தானமா நான் உன்கிட்ட கொடுத்தேன். இப்ப தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றியேன்னு தாத்தா கேட்டா அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வாங்க. வேலைக்காரி உனக்கு என்கிட்ட என்னடி தனியா பேச்சு? உன்னை காணும் நாங்க தேடிட்டு இருக்காங்கன்னு பார்க்க வந்தா என்ன தனியா வர சொல்ற? நான் பேசணும்னு சொல்றேன்ல, இப்ப வர போறீங்களா இல்லையா? ஏய், இங்கேயே சொல்லுன்னு சொல்றல. என்ன பழி வாங்குறதுக்காக நீங்க தானே இந்த வைரவேலை எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியே அரைஞ்சனா எங்க வீட்டு வைரவேல், அதையே நான் எடுத்து வச்சிருக்கணும். ஓ, அப்போ வைரவேல் காணுமா? ஏய், உன்கிட்ட தானே கொடுத்தாங்க, நீ தானே வச்சிருந்த. இப்ப காணோம்னா எங்க போவோம்? அத நீங்க தான் சொல்லணும். நான் அத பீரோவுல தான் பத்திரமா வச்சேன். ஒத்துக்கோங்க, நீங்க தானே எடுத்தீங்க. ஏய், சும்மா உளராத. நான் ஏன் அதை எடுக்க போறேன்? ஏன்னா என்ன பழி வாங்குறதுக்காக, எல்லாரும் என்ன திட்டுறதுக்காக, அத பார்த்து நீங்க சந்தோஷப்படுறதுக்காக. ஏற்கனவே உங்களுக்கு என் மேல வெறுப்பு. இப்போ நீங்க கூப்பிட்டது வேற நான் கவனிக்கல. அதனாலதான் நீங்க இந்த வேலையை பார்த்திருக்கீங்க. எனக்கு தெரியும். பேசாம போயிடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு வைரவேலை நீயே எடுத்துட்டு நல்லவ மாதிரி என்கிட்ட டிராமா போடுறியா? வெளியில வா, உனக்கு இருக்கு கச்சேரி. கண்டிப்பா இவங்க தான் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. இப்போ வெளியே போய் வைரவேல் இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எல்லாரும் என்னதான் கேட்பாங்க? கவிதா தான் எடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த வேலைக்காரி ஒருவேளை வைரவேல் எடுத்துட்டு ஓடி இருப்பாளோ? அவ பெருசா சுருட்டிட்டு போய் செட்டில் ஆயிட்டா போல இருக்க. நாம தான் வெறும் 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு மோசம் போயிட்டோமோ. நமக்கு வராம போயிடுச்சு இந்த ஐடியா. ஓம்
तत्पुरुषाय विद्महे विद्याधीशाय धीमहि இவ்வளவு நேரமாச்சு எங்க அந்த மகா प्रचोदयात्। இருங்க தாத்தா, நான் போய் பாக்குறேன். ஆ, இதோ, ॐ दक्षिणामूर्तये மகாவே வந்துட்டாளே. विद्महे ध्यानधर्माय धीमहि। மகா என்னம்மா ஆச்சு? ஏன் இவ்வளவு லேட்டு? சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன் தாத்தா. அதுவும் நல்லதுதான். அந்த வைர வேலை அங்க வைமா. ம். ओम स्कंधाय नमः ओम गुहाय नमः ओम षण्मुखाय नमः ओम भालनेत्रसुधाय नमः ओम प्रभवे नमः ओम पिंगलाय नमः கிருத்திகாசுனவே நமः. 9 ஜோடியும் நன்னா கேட்டுக்கோங்க. இந்த வைரவேல் இவங்க பரம்பரை வைரவேல். இந்த வைரவேலுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் தாலியை கட்டணும். ओम कृत्तिकासुनभे नमः ओम सिगिवाहनाय नमः ओम धारकासुर संहाराय नमः ओम रक्षोबल विमर्दनाय नमः ओम मद्धाय नमः ओम प्रमत्ताय नमः ओम उन्मत्ताय नमः ओम देवसेनापतये नमः ओम प्राज्ञाय नमः ओम कृपालवे नमः ओम भक्तवत्सलाय नमः. இப்போ ரொம்ப நல்ல நேரம், குரு ஹோர. இப்ப வைரவேல் எடுத்து சபையில வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க கையாலே எடுத்து வைங்க. பொண்ணு மாப்பிள்ள நன்னா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வாங்க, எடுத்து இப்படி வைங்க. பேசாம போயிடு. பணத்துக்கு ஆசைப்பட்டு வைர வேலை நீயே எடுத்துக்கிட்டு நல்லவு மாதிரி என்கிட்ட வந்து டிராமா பண்றியா? வெளியில வா, உனக்கு இருக்கு கச்சேரி. என்னாச்சு மகா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் கண்ணெல்லாம் இப்படி கலங்கி இருக்கு? என்னாச்சு? அது மா, அது வந்து சொல்லு. பரம்பரை வைர வேலை காணும்மா. காணுமா? என்ன சொல்ற? பாருங்க. ஐயோ, நீதான் வச்சேன்ற. அது எப்படி காணாம போகும்னு யோசிச்சியா? எவ்வளவோ யோசிச்சுட்டேம்மா, எப்படின்னு தான் தெரியல. இப்படி சொன்னா எப்படி மகா? உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்தா சொல்லி விசாரிக்கலாம்.